ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் பார்த்தீங்கன்னா 1234. ஸோ இந்த 1234ன்றது நிறைய பேருக்கு இது ஒரு ஏஞ்சல் நம்பரா அப்படின்னு தெரியாது. ஆனா மற்றதெல்லாம் 5, 6, 7, 8 அந்த மாதிரி நம்பர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் ஏஞ்சல் நம்பர்ல கன்சிடர் ஆகாது. ஆனா இந்த 1234 ஏஞ்சல் நம்பர்ல கன்சிடர் ஆகும். அது ஏன்னா ஸோ இந்த 1234க்கு ஒரு பவர் இருக்கு. ஸோ இப்போ உங்களோட வாழ்க்கையில வந்து நான் எது செஞ்சாலும் சக்சஸ் நோக்கி போக மாட்டேங்குது, இல்லை ரிவார்ட்ஸ் எனக்கு கிடைக்க மாட்டேது, நான் செய்யறேன் வேற யாரோ அதை தட்டி பறிச்சுட்டு போறாங்க, எனக்கு அலைண்டா ஒரு விஷயம் போக மாட்டேங்குது, கண்ணா பின்னான்னு போயிட்டு இருக்கு அப்படின்லாம் யோசிப்பீங்க. அப்போ உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் அலைண்டா போகணும் அண்ட் அதற்கான ரிவார்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த 1234 ஏஞ்சல் நம்பருக்கு பவர் இருக்கு. ஸோ இந்த நம்பர் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா இதனால உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கான நீங்க உழைச்சதுக்கான அந்த சக்சஸ் உங்ககிட்டமே வந்து சேரும். இதை நீங்க பார்த்தாலுமே அந்த நம்பர் அதுதான் ரிசம்பிள் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ உங்களுடைய உழைப்பு வீண் போகல, உங்களுக்கான அங்கீகாரம் என்னைக்கானாலும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனா இப்போ நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். அதனாலதான் இந்த டிலே அப்படின்றத ரிசம்பிள் பண்ற விதமா தான் இந்த நம்பர் உங்களுக்கு ஷோ அப் ஆகுதுன்றது அர்த்தம்.